எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை மீட்டது செயலிலும், தேவன் உங்களை நடக்கிற செயலிலும், தேவன் உங்களை தப்பித்த செயலிலும் நீங்கள் பலப்படுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது எழும்பி நில்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டது போல எழுந்திரு, உன் ஒளி வாழ்ந்தது. கருத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. எழுந்திரு, பலப்படு, பயப்படாத. அல்லேலூயா. சோர்ந்து போகாத, திகையாத, கலங்காத. சூழ்நிலைகள் அவர் மாற்றி இருக்கிறார். கரலவியா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 42 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. சங்கீதம் 42. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து உன்னை தூக்கி எடுத்து உன் கால்களை கண்மலையின் மேல நிறுத்தி உன் அடிகளை உறுதி படுத்தி உன்னை அழகு பார்க்கிற நல்ல தகப்பன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆண்டவர் தருகிறார் தேவனுடைய பிள்ளையே. அது என்ன தெரியுமா? ஆழ குழியிலிருந்தும் பாதாள சேற்றிலிருந்து முன்னை தூக்கி தம்முடைய கண்மலையின் மேல நிறுத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதத்தில் 23 பார்க்கிற அவர் நம்முடைய தலையை என்ன அபிஷேகம் பண்ணி நம்முடைய சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. இங்கே அது அல்ல, ஒரு டேர்னிங் பாயிண்ட். எப்படி தெரியுமா? நீ நினைத்ததாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் தெரியுமா? அந்த வசனத்தை ஒருக்க கூட வாசிங்க. பயங்கரமான அந்த குழியிலிருந்து உன்னை தூக்கி, வாசிங்க. எப்படிப்பட்ட சேரு? எப்படிப்பட்ட சேரு? உளையான சேருன்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? உளையான சேருன்னு சொன்னா அந்த சேற்றில் விழுந்து எழும்போ உங்க உடம்புல கல்லும் அடிப்படும், கம்பும் குத்தும். அவ்வளவாய் கலந்து நிறைந்த, அதாவது முற்கள் நிறைந்தன்னு வச்சுப்போம், கலக்கம் நிறைந்தன்னு வச்சுப்போம், இடுபாடு நிறைந்த புதக்குழி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனமான நெருக்கப்பட்டிருக்கிற அந்த குழியிலிருந்து உங்களை தூக்கி, அவனமான சேற்றிலிருந்து உங்களை எடுத்து உங்கள் கால்கள் கண்மலையில நிற்கும் மட்டும் உங்களை உயர்த்துகிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 விஷயங்களை மாற்றி ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். அல்லேலூயா. எப்படி சிஷ்யர்களுக்கு சூழ்நிலைகளை மாற்றி அவர்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், அவர்கள் கரைகளை எட்டும்படி, அவர் கரையை சேரும்படி ஆண்டவர் செய்தாரோ, அதே போல யோனாவுக்கு அவன் சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் 2 காரியங்களை, பாதாளத்தின் குழியையும் அவன் வெயிலின் உஷ்ணத்திலிருந்து அவன் தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றும்படி அவனுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணினாரோ, அதே போல உயர்ந்தவான அவன் உங்களை குறித்து சொல்ல சங்கீதம் 18 சொல்லப்பட்டது போல ஏதோ தெரியாத ஜனங்கள் உங்களை குறித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் செய்ய போகிற ஒரு டர்னிங் பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது.